ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு சாராம்சம் வந்திருக்கும் போல தெரியுது பேசக்கூடிய விஷயங்கள். பட் அதனால என்னன்னு தெரியல. பட் ஆனா ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு பெல்லோஸ் அவர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஜெனரல் ஸ்டாஃப் வேலரி குரோஷ்மா அவர்கள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன ஏது டீட்டெயில்ஸ் கொடுங்கப்பா அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. அதுக்கு பெல்லோஸ் அவர்கள் எல்லாமே பிளான் படி போயிட்டு இருக்கு தலைவரே, அதுவும் யோசிக்க முடியாத அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு. நம்ம ஷெட்யூலை விட வேகமா நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் சுச்சுவேஷன் எஸ்பிஓ ஜோன் ஃபுல்லாவே நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. டிசம்பர் மாசத்துல மட்டுமே ரஷ்ய தரப்புல இருந்து ஹையஸ்ட் ரேட்டா மீட் எடுத்திருக்கிறோம் பகுதிகளில் என்டையரா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்திலேயே டிசம்பர் மாசம் அதிகப்படியான பகுதிகள் நம்ம எடுத்திருக்கிறோம் தலைவரே அப்படிங்கிறது போல பெல்லோஸ் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட சொல்ல, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லப்பா அப்படிங்கிறது போல ஜெனரல் ஸ்டாஃப் அவர்கிட்ட கேட்க வந்து பண்ணா கேரோஷிமா அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. அது ரஷ்ய படைகளான நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எனிமியோட டிஃபென்ஸ் லைன் எல்லாத்தையும் உடைச்சாச்சு. அதுவும் குறிப்பா இந்த டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஜோனை நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி டீப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்கோம். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தோராயமா 700 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட நார்த்தன் மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஜோன் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிபரேட் பண்ணிருக்கோம், மீட் எடுத்திருக்கோம் பகுதிகளை. அதுவும் குறிப்பா டிசம்பர் மாசத்துல மட்டுமே. எனிமியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆபரேஷன்லாம் எதுவும் செய்யற மாதிரி இல்ல. அதுவும் குறிப்பா இந்த குப்பியான்ஸ்க் பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்கிங் ஆபரேஷன் தான் ட்ரை பண்ணாங்க. பட் அதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. ஸோ குப்பியான்ஸ்க் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கான கண்ட்ரோல்குள்ள இருக்கு. ஸோ அவங்க ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆப்ரேஷன் லிட்டரலாக எடுக்கிறது இல்லை பல பகுதிகளில். ஸோ எல்லாமே நம்மளோட இனிஷியேட்டிவ்ல தான் இருக்கு. தலைவரை சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ்மா அவர்கள் தரப்புன்னு சொல்ல, டான்பாஸ் பகுதி எடுத்துருங்க, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும். ரெண்டாவது ஜாப்ரோசேசியா சிட்டி எடுக்கிறதுக்கான வழியை பாருங்கப்பா அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கட்டளையிட்டார் கிராஷிமா அவர்கள் கிட்ட. போய் மிலிட்டரி ரீதியா ஆள் அனுப்பிச்சு வந்து பகுதிகளை மீட் எடுக்கிறதுக்கு வழியா பாருங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் தரப்பு வந்து செவி சாய்க்கவில்லை. ஸோ ரஷ்யா தன் நிலையை உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னா ராணுவத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ ராணுவ ரீதியா அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ த்ரூஸ்பிகா மிக முக்கியமான ஒரு பகுதி, டொனஸ்க் பகுதி சதைச்சு விட்டுருக்காங்க ரஷ்யா. அந்த பயில அடுத்தது இதெல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய பகுதிகள் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஹெவியான ஷெல்லிங் த்ரூஸ்பிகா பகுதியில் நடக்குது. அடுத்த ஸ்லோவையான்ஸ்க். ஸோ ஸ்லோவையான்ஸ்க் கிரமட்டாஸ்க் இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதில் ஸ்லோவையான்ஸ்க்ல ஹெவியான அட்டாக், பயங்கரமான செல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இது போல பல வீடியோக்கள் இருக்கு. நான் ஒரு வீடியோ காட்டுற கறிக்கி இருந்திருக்கு. ஃபுல்லா ஆயுதங்கள், டிப்போ, வேர் ஹவுஸ் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் எல்லாமே படி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது கிரமட்டாஸ்க், த்ரூஸ்பிகா, கிரமட்டாஸ்க், ஸ்லோவையான்ஸ்க். இந்த த்ரூஸ்பிகா இந்த பக்ரோஸ்க் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கிரமட்டாஸ்க், ஸ்லோவையான்ஸ்க் இதுதான் வந்து பண்ணா டொனஸ்கோட இதயம்னு சொல்லலாம். ஸோ அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா உள்ள பூந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சிவஸ்க்ல இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க, லிமன்ல இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ கிராஷ்மா அவர்களை தான் சொன்னாரு, லிமன் பர்ஷி இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு அப்படிங்கலாம் அவர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு மீட்டிங். ஹெவியான அட்டாக் வந்து பண்ண இந்த பகுதிகள் நடக்குது. ஸோ 2 to 3 months டைம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள் ரஷ்யா அவங்க மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா ஜாப்ரோசியா சிட்டியும் எடுங்க அப்படிங்கிறது போல ஒரு உத்தரவு வந்திருக்கு. அப்படிங்கும் போது டொனஸ்க்கு மட்டும் இல்லை, ஜாப்ரோசியாவும் போச்சா உக்ரைனுக்கு அப்படிங்கிற இருக்கு. அப்போ அது போச்சுன்னா அப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் போச்சா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உத்தரவும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ராணுவ ரீதியா ரஷ்யா தான் பவர் காட்டுவாங்களா என்னங்கிறது பார்க்கலாம். பட் ரெடி ஆகணும். இதுக்கப்புறம் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ரஷ்யாவோட ஆன்டி ட்ரோன் வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேசர் பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா 1 கிலோமீட்டர் தொலைவில் பறந்துட்டு இருக்கக்கூடிய எஃபிவி ட்ரோன்களை துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கு டெஸ்டிங்ல. ஸோ இதை வந்து பண்ணி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஸோ லேசர் வெப்பன் அப்படிங்கிறது வந்து பண்ணா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, டெஸ்டும் பண்ணிருக்காங்க, காலத்திலயும் சோதனை நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலி வந்து பாத்தீங்கன்னா இது போல லேசர் சிஸ்டம்ஸ் இது போல பல விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இதோட யுகம், ட்ரோன் யுகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி அதுக்கான கவுண்டர் வெப்பன் லேசரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ லேசர்னாலும் அது எலக்ட்ரிசிட்டி வேணும், கரண்ட் இருந்தாலும் இந்த லேசர் வேலை செய்யும்.
கரண்ட்னாலும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் கம்மியா தானே இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும், அந்த பக்கத்துல அந்த பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி அடிச்சாங்கன்னா, ட்ரோன்கள் அடிச்சதுன்னா, கவுண்டர் குடுக்குற மாரி இது ஒரு ஈக்குவலான இதா தான் இருக்கும். லேசர் வந்துருச்சு அதனால FPV ட்ரோன்கள்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது போலயும் அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ லேசரும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இது இந்த மேபி இந்த பவர் பிளான்ட் இது எல்லாத்தையும் பவர் குடுக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாத்தையும் புரொடெக்ட் பண்ணாங்கன்னா, மேபி FPV ட்ரோன்கள் சப்ரஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பார்க்கலாம். ஸோ லேசர் டெக்னாலஜிங்கிறது எல்லாருமே பலவிதமா சோதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துரலாம். ஸோ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை தீவிரமா நடக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்துல 2 மாசத்துல ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். என்ன நடக்க போன்றது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அல்கசாம் பிரிகேட் அபு உபைதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புது ஸ்போக் பர்சன் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு காசா டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் பொறுப்புகள் இவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அவங்களோட ஆப்ரேஷன் இன்னும் தொடர்ந்து நடக்குமா? இஸ்ரேல் ஒருவேளை அக்ரஷன் காமிச்சாங்கன்னா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த காசா பிரச்சனை இதுக்கப்புறம் எப்படி பில்டப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம லீடர் இருக்காங்களே யமன் ஹவுதிஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தா நேரா இஸ்ரேலுக்கு மிரட்டல் விட்டுருக்காங்க சொமாலியா லேண்டுக்கு. சொமாலியா லேண்ட்ல இஸ்ரேலோட பிரசன்ஸ் இருந்துன்னா அது எங்களோட மிலிட்டரி டார்கெட்குள்ள வரும். நாங்கள் யோசிக்காம அடிக்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது சவுதி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா, சவுதி தரப்புல இருந்து யமனோட தெற்கு பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹெவியான அட்டாக்ஸ் நைட்டு பகல் பாராம ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா, மூவ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஹெவியா பாம்பிங் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அட் த சேம் டைம் சவுதி தரப்புல பேக்டு இருக்கக்கூடிய சவுதியோட ஆதரவு பெற்ற வடக்கு யமன் இருக்கு இல்லையா? படைகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுசா முடிச்சு விட்டுறலாம் இவனுங்கள அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, தெற்கு யமன் மேல போர் தொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ யமன்குள்ள இன்னொரு சிவில் வார் வந்து பாத்தீங்கன்னா, உச்ச கட்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாற்று கட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய ஒரு சோதனை காலம். நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்கால போய் விசிட் பண்ணி மாரலோவில் ஃப்ளோரிடா இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும். இந்த பதிவை நீங்க கேட்கும்போது ரிசல்ட்ஸ் வரும்போது அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். மேபி ஒரு ஆபரேஷன் ஈரான்குள்ள ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா ஈரான்குள்ள இக்கட்டான ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் ப்ரொட்டஸ்ட். ஈரான்ல திரும்பவும் பயங்கரமா ப்ரொட்டஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா டியர் கேஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இரும்பு கரம் கொண்டு ப்ரொட்டஸ்டர்ஸ் அடக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சென்ட்ரல் பேங்க் கவர்னரோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்றாரு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஈரான்ல பயங்கரமான இன்ஃபிளேஷன், எக்கனாமிக் வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதாளத்துல இருக்குன்னு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இந்த ப்ரொட்டஸ்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஈரானோட கரன்சி வந்து பண்ண தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. கூடுதலா 5% ஆஃப் த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட கரன்சி லாஸ் ஆன உடனே பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாமே பிசினஸ் பண்றாங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரம் கிடையாது. ஸோ நெத்தன்யாகு அவர்கள் இந்த டைம்ல வந்து பண்ண பேசிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள்ட்ட மேபி ஒரு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 1.4 மில்லியன் ஈரான் ரியால்ஸ் ஒரு டாலருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். டாலர் ஸ்ட்ராங் ஆகுது. டாலர் ஸ்ட்ராங் ஆக ஆக பல நாடுகளுக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாற்று கருத்துல. குறிப்பா அமெரிக்காவோட நட்பு நாடா இல்லாதவங்களுக்கு பயங்கரமா அடி உழுகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல எக்கனாமிக் ரீதியா. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எந்த ஆக்ஷனா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம். இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேலோட பென் கிரான்ஸ் அவர்கள் இருப்பாங்க இல்லையா? முன்னாள் இஸ்ரேல் வார் கேபினெட்டோட ஒரு மெம்பரா இருந்தார். இஸ்ரேலோட ஒரு பொலிட்டிஷியன் தான். ஸோ அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ஈரானுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஆக்ஷன் சீக்கிரமா நடக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. ஆனா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஈரானோட அதிபரான பெஷஷ்கியான் அவர்கள் தரப்புல ஒரு வீடியோ பதிவுகள் வந்திருந்தது. நாங்க 12 நாள் போர் இருந்தோம் இல்லையா? அதை விட இப்ப நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். எனிமியோட எந்த ஒரு புது ப்ரொவகேஷனா இருந்தாலும் நாங்க அதை ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் சரி எங்களோட ராணுவம் இப்போ ஃபுல்லா எக்யூப்பா இருக்கு. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்யூப்பா இருக்கும். எந்த விதமான தாக்குதல் இருந்தாலும் நாங்க அதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. ஸோ மிடில் ஈஸ்ட்ல சவுதி தரப்பு இருந்து அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. துருக்கி ஐசிஸ்க்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. 2வது சிரியால வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்க்கு எகெயின்ஸ்டா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஈராக் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல நார்மலைஸ்லாம் பண்ணிக்க முடியாது. அவங்க ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வெளியே போங்க அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரானுக்கு ஒரு தாக்குதலாம் இங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உச்சக்கட்ட ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ், டென்ஷன்ஸ், எஸ்கலேஷன்ஸ் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு.
இது ஸ்பில் ஓவர் ஆகுது அப்படின்னா பல பிராந்தியம், இந்த பிராந்தியம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அமெரிக்கா ஒன்ஸ் வெனிசுவேலால கால் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லா பகுதிகளும் சிக்கலுக்குள்ளாகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப இந்த சமயம் அதாவது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், நைஜீரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த டாமஹாக் க்ரூஸ் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து ஏவி விட்டுருந்தாங்க இல்லையா? ஸோ அதுல மொத்தமாவே ஒரு 5 மிசைல் தான் ஏவி விட்டுருப்பாங்க போல தெரியுது. இதுல 3 மிசைலோட வாரேட் வந்து பண்ணா வெடிக்கவே இல்ல. டார்கெட்லயே ஹிட் ஆகல. அது வேற எங்கேயோ போய் ஒரு காட்டு பகுதியில விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. அது டாமஹாக் க்ரூஸ் மிசைலோட இமேஜஸ் தான். BGM-109 டாமஹாக்கோட பிளாக் 4 வெரைட்டியோட இது அந்த மிசைல் என்ன ஃபெயிலியரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இல்ல ஐசிஸ்ங்கிறது வந்து பண்ணா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்களா? ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆன் பண்ணி விட்டுருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் எது எப்படியோ இது போல வந்து பண்ணா குண்டுகளை கண்டெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரொம்ப மோசமான விஷயம். அமெரிக்காவோட டாப் நாச்சான வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பண்ணா தர்மடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து. அட் த சேம் டைம் நார்த் கொரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிசைல் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. சைனா செமையா ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி நார்த் கொரியா ஸ்ட்ராட்டஜிக் க்ரூஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணிட்டு சண்டே டெஸ்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு அதுக்கான இது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க காம்பேட் ரெடினஸ் என்ன அப்படிங்கறத கவுண்டர் அட்டாக் கேப்பபிலிட்டிஸை எதிரிகளுக்கு காட்டுறதுக்காக பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது போல வேற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதாவது வார்னிங் கொடுக்கறதுக்காக பண்ணோம் அப்படிங்கிறத இல்ல, நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெடினஸ் காட்டிக்கிறோம் அப்படிங்கிறத நார்த் கொரியா தரப்பு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது சைனாவோட ரிகானிசன் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா தைப்பே இருக்கு இல்லையா, அதாவது தைவான்பாங்க இல்லையா, சைனீஸ் தைப்பேன்னு சைனா தரப்பு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிருக்கு ரிகானிசன் அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தைவானை சுற்றி அளந்தது போக தைவான் கேபிட்டலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் அளந்துருக்காங்களா, தைப்பே அந்த கேபிட்டலுக்குள்ளேயே போய் அளந்துருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் மிஷன் 2025 அப்படிங்கிறது பண்ண ட்ரில்லா இல்லை போரா அப்படின்ற கேள்வி இருக்கு. எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட டென்ஷன் வந்துருச்சு. ஸோ சைனா ட்ரில் பண்ணிருக்காங்க, அது ஒன்ஸ் எஸ்கலேட் ஆகுமான் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல எல்லா பக்கத்துலயும் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. இப்போ அமெரிக்கா வந்து பண்ணா வெனிசுலாக்குள்ள கால் வைப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆப்பிரிக்காக்குள்ளேயும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இப்போ இதுதான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். இந்த டைம்ல வெனிசுலாவோட அதிபர் இருக்காரு மதுரோ அவர்கள் நியாயமான விஷயங்கள் கேட்டிருக்காரு. அதாவது இப்போ கிறிஸ்டியன் நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன், யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. லார்டு ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து இப்ப பிசிக்கலா இங்க இருக்கிறாருன்னு வைங்க, நம்மளோட இருக்கிறாருன்னு வைங்க, அவர் அப்ரூவ் பண்ணுவாரா? காசாவோட குழந்தைகள் மேல குண்ட போறதுக்கு அப்ரூவ் பண்ணுவாரா? சரி, அதுதான் விடுங்க. இப்போ கிறிஸ்டியன் மக்கள் மேலேயே மிலிட்டரி த்ரெட் இது போல மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாங்களே, அதுக்கு அவர் அப்ரூவ் பண்ணுவாரா? கிறிஸ்டியன் மக்களான வெனிசுலா மக்கள் மேல தாக்குதல் பண்றதுக்கு அவர் ஒருபோதும் அனுமதிப்பதா? யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து நியாயமான கேள்விகள் மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம போர்ஸை யூஸ் பண்ணி மக்களை கொல்லலாமா, இதுக்கு அவர் ஒத்துக்குவாரா அப்படிங்கிற திரும்பி பண்ணா அவர் பல தடவை கேட்டுக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நேரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாவே அப்படியே ஒரு ஈட்டி எடுத்து தெரிஞ்சுக்கிறார் மதுரோ அவர்கள் அப்படிங்கிறது போல. காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டின்ஸ் எங்க செத்தாலும் நாங்க வந்து பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தார். இப்ப இங்கேயும் நீங்க கிறிஸ்டின்ஸ் தானே அடிக்கிறீங்க அப்படிங்கிறதால ஒரு நியாயமா கேள்வி கேட்கிறார். அதுக்கான பதில் அவர் தரப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்தது வெனிசுலாக்குள்ள அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஆபரேஷன் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்த படை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நேவல் படை வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலால நின்றுட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல இஸ்ரேல் ஈரான் அடிப்பாங்களா? தனியா இருக்காங்க. அத்தனை கப்பல்கள் இருந்து அத்தனை ட்ரோன்கள் மிசைல்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு யூரோப், அமெரிக்கான்னு எல்லாரும் வந்து நின்று இஸ்ரேல் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனியா இருக்கும்போது இஸ்ரேல் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இன்கேஸ் அப்படி நடக்குதுன்னா குளோபல் கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்களும் எடுத்துக்கலாம். அது போல எதுவுமே இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணோம். அது கூடவே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.